இந்த கோவிலில் நீங்கள் பொய் சத்தியம் செஞ்சீங்கன்னா கருணாகம் உங்களுடைய உயிரை கொல்லும். விழுப்புரம் அருகில் திருவாமாத்தூர் கிராமத்தில் இந்த சிவன் கோவில் உள்ளது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் அபிராமேஸ்வரர் என்றும் இறைவி முத்தாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த அன்னையின் கோவிலில் திருவட்டப்பாறை என ஒன்றிருக்கிறது. இந்த சிவன் கோவில்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஒரு லைக் போட்டுவிட்டு பதிவை பாருங்க. முன்னொரு காலத்துல ஒரு குடும்பத்தில அண்ணன் தம்பி இருவர் தாய் தந்தையர் முக்தி அடைந்த பிறகு தனித்திருந்தனர். தாய் தந்தையர்களின் பெரும் சொத்து அனைத்தையும் அண்ணன் விற்று தங்கமாக்கி ஒரு கைத்தடிக்குள் மறைத்து வைத்திருந்தான். அப்பாவியான தம்பி ஊர் மக்களிடம் முறையிடவே பஞ்சாயத்து கூடியது. ஊர் பெரியவர்கள் நியாயம் கேட்க அண்ணனோ என்னிடம் எந்த சொத்தும் இல்லை என சாதித்தான். இறுதியில் திருவாமாத்தூர் முத்தாம்பிகை கோவிலில் இருக்கும் திரு வட்டப்பாறையின் முன் அண்ணன் தன்னிடம் சொத்து ஏதுமில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. ஊரே கூடி நிற்க நயவஞ்சக எண்ணம் கொண்ட அண்ணன் தனது தம்பியிடம், தம்பி, இந்த தடியை நீ வைத்திரு, நான் சத்தியம் செய்துவிட்டு வந்து தடியை வாங்கிக் கொள்கிறேன் எனச் சொல்லி தங்கம் மறைத்து வைத்த தடியை தம்பியிடம் கொடுத்துவிட்டு, என்னிடம் எந்த சொத்துமில்லை என திரு வட்டப்பாறையின் முன் சத்தியம் செய்தான். சத்தியம் செய்த பிறகு அண்ணனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது போகவே ஊராரும் அண்ணன் உண்மைதான் சொல்கிறான் என விலகவே தம்பி மனமுடைந்து, இறைவா, நீயும் என்னை கைவிட்டு விட்டாயே என்று அழுது புலம்பினான். அண்ணன் அங்கிருந்து விலகி தனது தடியுடன் 8 கிலோமீட்டர் கடந்து தும்பூர் என்ற இடத்திற்கு வரும்போது, திரு வட்டப்பாறை என்னை என்ன கொத்திவிடுமா என ஏளனமாக கேட்டு கை கொட்டி சிரித்தான். வெகுண்ட இறைவன் கருணாக பாம்பாக உருவம் கொண்டு அண்ணனை தீண்ட அவன் அங்கேயே இறந்து விழுந்தான். அண்ணனை தீண்டிய கருநாகத்தின் தலைப்பகுதி இன்றளவும் தும்பூரில் நாகத்தம்மன் என்ற பெயரில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். அந்த நாகத்தின் வால் பகுதி திருவாமாத்தூரில் அருள் பாலிக்கும் முத்தாம்பிகையின் மார்பினை அலங்கரிக்கிறது. இப்போது திருவட்டப்பாறை இருந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. திருவட்டப்பாறை கோவிலின் உள்ளே எடுத்து வைத்து விட்டார்கள். இத்திருத்தலத்தின் லிங்கேஸ்வரரை தரிசித்தால் தீராத சிக்கல்கள், ஓயாத பிரச்சனைகள் களுக்கு எளிய தீர்வு கிடைக்கும் என நம்புகிறார்கள்.